ஹலோ வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு விதைப்போம் வளர்ப்போம் சேனல். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு பெருசா ஒரு தத்துவம்லாம் சொல்ல மாட்டேன். சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்துச்சுன்னு வெளியே போனேன். அங்க போய் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், வேலை செஞ்சிட்டு இருந்தான். என்னடா தம்பி வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டேன். ஆனா வீட்டில் சாப்பாட்டுக்கே பிரச்சனைண்ணா. என் தங்கச்சி அண்ணா பசிக்குதுண்ணான்னு என்கிட்ட கேட்கும்போது என் கையில 10 ரூபா இருந்தா கூட ஒரு பண்ணு வாங்கி கொடுத்துருப்போனா, சத்தியமா 1 ரூபா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, அதுக்காக தானே அந்த வேலைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணீர் மாதிரி சொன்னான். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பசங்களோட வார்த்தையில இருந்து நெஞ்சில இருந்து வர ஒரு வார்த்தைங்க. என்னதான் ஏக்கமும் அன்பும் ஆதரவும் அவனுக்கு எல்லாமே கிடைச்சாலும் பணங்கிற ஒரு விஷயத்தினால தினந்தோறும் அவன் போராடிக்கிட்டே தான் இருக்கான். ஆமாங்க, இந்த பதிவு எதுக்காகனா மிடில் கிளாஸ் பசங்களோட வாழ்க்கையில எப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆசை என்ன, கனவு என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் டைம் எப்படி, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க எப்படி முன்னேறிக்காங்க அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, சாதிக்கணும்னு ஒவ்வொரு வெறியனும் இருக்கானா அது கண்டிப்பா மிடில் கிளாஸ் பசங்களா தான் இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அவனுக்கு எல்லாமே கிடைச்சாலும், என்னது பணங்கிற ஒரு விஷயத்தை தவிர எல்லாமே கிடைச்சிருமா? பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிருயா அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. பணம் ஒரு பாட்டு தாங்க லைஃப்ல. பணம் மட்டும்தான் பாட்டே கிடையாது. அன்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல போனா ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாமே பணத்தை கொடுத்தா வாங்க முடியாதுங்க. உண்மையான அன்புக்கு பணம் ஈடு இல்லை, புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி, மிடில் கிளாஸ் பசங்க அவன் கனவுல என்னென்னமோ கனவு காணுவான். நைட்டு தூங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் எப்படா ஒரு கார் வாங்குவேன், எப்படா சொந்த வீடு கட்டுவேன், எப்படா இந்த ஊர்ல ஒருத்த மதிக்கிற பொசிஷனுக்கு நாம போவேன், நம்மளையே ஒரு நம்பி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மனைவி வருவாங்களே, அவங்களை எப்படி நம்ம கரை சேர்க்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எப்படி நம்ம படிக்க வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்லயும் அந்த நினைவுகள் தினந்தோறும் போகும். கண்டிப்பா ஒரு நிமிஷமாவது அந்த நினைவுகள் தினமும் போகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எண்ணங்கள் எப்படி பூர்த்தி செய்யறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, நாம வாழ்க்கையில எடுத்துக்கிற அனுபவங்கள், பாடங்கள் எல்லாமே நமக்கு தினந்தோறும் ஒரு விஷயத்த கத்துத்தருது. அந்த கத்துத்தர விஷயத்த லைஃப்ல அப்ளை பண்றவன் தான் மிடில் கிளாஸ் பையன். எப்படிங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்றது? ஒண்ணும் இல்ல, காலந்தோறும் கத்துக்கிற விஷயத்த மட்டும் கத்துக்கிட்டே இருந்தா பத்தாதுங்க. கத்துக்கிட்ட விஷயத்த எப்படி நம்ம லைஃப்ல இறக்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் லைஃப்ல ஒரு படி மேல உயர்ந்துகிட்டே இருக்க முடியும். உயர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான வாழ்க்கை முறை எப்படின்னா, சில தத்துவங்களையும் சில ஞானிகள் சொன்ன கதைகளை கேட்டு படிச்சுட்டு மட்டும் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியாதுங்க. நம்ம உழைக்கணும். உழைப்பு ஒன்றுதான் நம்மளை உயர்த்துமா தவிர எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் பார்த்தாலும் அதை நம்ம உயர்த்தாது. அது நம்மளோட வளர்ச்சிக்கு காரணமும் இருக்காது. நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நம்மளோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். சரி, நாம ஏன் உழைச்சி தானே இருக்கோம், நம்ம டெய்லியுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணாலுமே மாசம் ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் தான், 15,000 ரூபாய், மிஞ்சி போனா 20,000 ரூபாய் சம்பளம், 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துக்கு தலைக்கு 5,000 வச்சா கூட அந்த 20,000 ரூபாய் சம்பளம் செலவாயிருதுங்க. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் செலவா ஒருத்தருக்கா? அப்படியா? என்னங்க கேட்டுட்டீங்க? மிடில் கிளாஸ் பர்சன் லைஃப்ல எப்படிங்க? ஒண்ணும் இல்ல, தலைக்கு 5,000 கம்மிங்க. சாதாரணமா மளிகை செலவுல கடைசி வர எல்லா செலவுக்கும் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவனுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகும் போல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் 20,000 ரூபாய் பணத்தை வச்சு எப்படிங்க லைஃப்ல முன்னேற முடியும்? நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைங்க. 10 மணி நேரம் உழைச்சேன், இப்போ 12 மணி நேரம் உழைக்கிறேன். ஒருவேளை சாப்பாடாம கூட நம்ம உழைக்கிறாங்க. இருந்தாலும் என்னால வாழ்க்கையில முன்னேற முடியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் போய் ஒரு வேலையை செய்யும் போது 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 4 வருஷம் கழிச்சு நீங்க 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க. உழைச்சிட்டு தாங்க இருக்கேன் காலம் பூரா, ஏங்க ஜெயிக்க முடியல? அட பசங்களா, ஜெயிக்கணும்னா உழைக்கிறது மட்டும் இல்ல, புத்தியும் யூஸ் பண்ணும். ஆமாங்க, வாழ்க்கையில இன்னொருத்தனுக்கு தான் நீங்க இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க இது வரைக்கும் உழைக்கவே இல்லை. என்னையா சொல்ற? நான் எனக்காக உழைக்கலையா? என்ன சொல்ற புதுசா? ஆமாங்க, நீங்க இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்காக நீங்க உழைக்கல, இன்னொருத்தனுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட புத்தியையும் அறிவையும் வச்சு இன்னொருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது உண்மைதான். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீங்க யோசிச்ச விஷயத்த நீங்க செய்யணும்.
நீங்க செய்யாம மத்தவனுக்காக செஞ்சீங்கன்னா அது உங்களோட உழைப்பு, கஷ்டம், அதாவது அறிவு கூர்மை எல்லாம் இன்னொருத்தனுக்கு தான் போய் சேரும். அவன் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருப்பான். ஆமாயா நீ சொல்றது கரெக்டு தாயா, என் முதலாளி மட்டும் வாழ்க்கையில எப்படியா நான் வேலை செய்யறேன், நான் 12,000 ரூபாய்க்கு வேலை செய்யும் போது அவர் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாரு, இப்போ அவர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்குது. எப்படியா நான் வேலை, அதுவும் எனக்கு கீழே நான் 4 பேர்த்த வேலைக்கு வச்சிருக்காரு, நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன்? ஆமாங்க, ஒரு ஒர்க்கர் என்னைக்குமே ஒர்க்கராகவே தான் இருப்பான். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போக முடியாது, பெரிய ட்ரீம்ஸ்க்கும் ஆசைப்படக்கூடாது. ஆனா மிடில் கிளாஸ் பசங்களோட ஆசை எல்லாமே நாம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நாம நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஆசைகள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைஃப்ல எடுத்துக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்ம புத்தியை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறோங்கிறத வேலையை செய்யணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிஸ்னஸ் பண்ணு. பிஸ்னஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்த பொசிஷனுக்கு போக முடியும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லப்பா, நானே 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் வச்சு நான் என்னப்பா பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லைங்க, காய்கறி கடை போடுங்க, இட்லி கடை போடுங்க, பெட்டி கடை போடுங்க. 10,000 ரூபாய் வச்சு பண்ண முடியாதா? ஒரு மாதம் நீ பட்டினி கிடந்தா கூட இன்னொரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணு. 20,000 இட்லி கடை போடு, 30,000 இருந்தா காய்கறி கடை போடு, 40,000 இருந்தா இன்னொரு பெட்டி கடை போட. ஏன் முடியாது? முடியும்னு நினைச்சா முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. எதிர்த்து நின்னாதாங்க வாழ்க்கையில எல்லாமே அனுபவமா கத்துக்க முடியும். எதிர்த்து நிக்காத வாழ்க்கையில எப்படிங்க ஜெயிக்க முடியும்? சத்தியமா சொல்றேன், மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் இல்ல, இன்னொரு வீடியோவும் போடுவேன், அடிச்சு பேசுவேன். உங்களாலே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும், தோக்கிறதுக்காக என்னைக்குமே ஜெயிக்க போறத நினைச்சு பார்க்காதீங்க. தோத்தரக்கூடாதுங்கிறதுக்காக நினைச்சு பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள் கண்டிப்பா ரீச் ஆகும். அது வரைக்கும் வாழ்க்கையில உங்க உழைப்ப உங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்காக பயன்படுத்தாதீங்க. இது மிடில் கிளாஸ் பசங்களுக்காக நான் சொல்ற ஒரு அறிவுரை மட்டும் இல்ல, மொத்த வாழ்க்கையில ஜெயிக்கணும், எல்லா ஒரு விஷயத்திலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்ற ஒரு வார்த்தை. உங்கள் உழைப்பை போடுங்கள், உங்கள் அறிவு திறமையை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அது வரைக்குமே நீங்க எந்த ஒரு சோர்வடையாமல், சக்தியை இழந்து விடாமல் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட மட்டும் போராடுங்க, ஜெயிச்சிடலாம். என்ன நண்பா, நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சுத்தி இருக்கிற மிடில் கிளாஸ் பசங்களை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இது என்னோட அட்வைஸ் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கருத்தான மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போற ஒரு நல்ல மோட்டிவேஷன் வீடியோஸா இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லைனாலும் இன்னொரு வீடியோல செம்மையா சிறப்பா செஞ்சிடலாம். அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே போய் அடுத்த வீடியோக்கான வெயிட்டிங்ல போடுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ இன்னும் சற்று காலத்தில் நம்மள அடையும், அது கண்டிப்பா நீங்க நம்பலாம். மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களுக்கான வீடியோ இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுட்டு